பிரபு சாலமன பிரியல ஒளிப்பதிவாளர் சுகுமார் விளக்கம். போட்டோகிராஃபரா இருந்து ஒளிப்பதிவாளரா ஆனவங்க சில பேர் தான். அவங்கள கேவி ஆனந்த், ஒயிட் ஆங்கிள் ரவிசங்கர், தேனி ஈஸ்வர், சுகுமார் ஆகியோர் முக்கியமானவங்க. பிரபு சாலமனோட ஆஸ்தான ஒளிப்பதிவாளரா இருந்து லாடம், மைனா, கும்கி படங்கள்ல பணியாற்றினாரு சுகுமார். அதுக்கப்புறம் பிரபு சாலமன் இயக்குன கயல், இப்போ அவர் இயக்கிட்டு வரும் தனுஷ் படம் ஆகியவற்றில் அவர் பணியாற்றல. 2 பேரும் பிரிஞ்சுட்டு தான் சொல்லப்படுது. இது பத்தி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, லாடம் படத்தின் மூலம் என்ன ஒளிப்பதிவாளரா ஆக்குனவர் பிரபு சாலமன் சார் தான். பின்னாடி மைனா கும்கியில பணியாற்றின. மைனா கும்கியில கால் தேய காடு மலைன்னு சுத்தின. கடுமையான உழைப்பு, அதுக்கான பலன் தான் இன்றைய சுகுமார். இப்போ காடு மலையை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நகரம் சம்பந்தமான படங்கள்லயும் கமர்ஷியல் படங்கள்லயும் கவனம் செலுத்திட்டு இருக்கேன். பிரபு சாலமன் சார் இயக்கத்துல 3 படங்கள் தொடர்ந்து ஒளிப்பதிவு செஞ்சேன். கயல் படத்துலயும் இப்போ அவர் இயக்கும் படத்துலயும் பணியாற்றல. உடனே அவரை பிரிஞ்சிட்டீங்களான்னு கேக்குறாங்க. கயல் சமயத்துல நிமிர்நிழல் படத்துல பணியாற்றிக்கிட்டு இருந்தேன். தனுஷ் படத்தின் போது கெத்துல இருந்தேன். ஒரே நேரத்துல 2 படங்கள்ல பணிபுரிவதில் எனக்கு விருப்பம் இல்லை. அதனாலதான் அவரோட படங்கள்ல வேலை பார்க்க முடியல. அவர் என்னோட நண்பர் மட்டும் இல்ல, நலம் விரும்பியும் கூட. வாய்ப்பு வரும்போது மீண்டும் கூப்பிடுவாரு, இணைந்து பணியாற்றுவோம்னு சொல்லியிருக்காரு சுகுமார்.